நீ போச்சு தப்பு, அங்கே போ ஆண்டு அதெல்லாம் அங்கே வச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் தன்னால் கடுப்பில் தர்றேன், நீ போப்பாய். ஐயா நியாயத்தை நீங்கள் சொல்லணும். அரசவங்களாம் இந்த ஊர் என்ன சொல்லுதோ நான் கட்டுப்படுறேங்கய்யா. கதைன்னு கேட்ட 2 நபர்ஸை காணாங்கய்யா. எங்கே காணா? அவ்வளோதானே, முடிஞ்சு வேலை. அது சிரிக்க முடியாமல் அனத்தும், அப்போ போயிடும். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். பொம்பளையெல்லாம் அதுக்குள்ளே கெந்திக்கிட்டு சாணி விட போயிடுச்சுல. அண்ணே ஏன்டா மயிர்மேனே. இப்போ வந்த சாமியார் பார்த்தீங்களாயா? இவர் என்ன வேஷம்னு தெரியுதா? இந்த தண்டியாடா சினப்பரிச்சாலி மாதிரி. உருவத்தை வைத்து இடம் போடக்கூடாது. திராசு முள்ளு வளைஞ்சிரும்ட்டேன். இடம் ஓட்ட ஒரு சாமியார் வந்தேன்னா எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் அப்படி பேசணும். ஓ காவாலா ஏண்டா பேப்பாய் மேனே, அப்புறம் எப்படி நாடக உலகம் இருக்கும்? ஓ காவாலான்ற உலகத்திலே பெரிய கோபுரம் எதுன்னு கேட்குறியா? இடிச்சு விட்டு மறுபடியும் இன்ஜினியர் வேலை ஆக்க போறியா? அவன் பகுமானான். ஆனால் அத்தனை விஷயங்கள் பேசினாலும் இப்போ உள்ள நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பேசியதால் வந்த சாமியார் சிறந்தவர் என்று கட்டட்டுகிறேன். உங்களை போய் நான் மேடையில் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் யாரையுமே. இன்றைய காலத்துக்கு நீங்கள் பேசினீங்க, ஆனால் ஏன் பருப்பு வேகலை உட்காமுட்ட இங்கே பாரு. விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன், ஓதம் 12 டன்னாயிரம். வள்ளிதர்ம நாடகத்தில் கதையின் சாராம்சம் அன்றைய காலம் பெரியவங்களுக்கு தெரியும். வரட்டு வம்புழுத்தார். என் தாத்தை வரிச்சூர் பழனியப்பேன். அவர் பாட்டை கேட்டிருக்கீங்களா? பல்லு இருக்காது, நான் பாடுறேன். ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லைங்கோ. உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. 2 காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான். ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புள்ள குறைகள் எல்லாம். மேடையிலே குதிச்சு குதிச்சு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர். அவருடன் நடித்தேன். வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்ச வேணாம். அப்படி இப்படி கோடாங்கி அடிக்கலையா? அது கதம்ப நாடகம் ப்ரோ. ஓ நேர்த்தி கடனுக்கு ஒரு நாடகம் போரு விண்டு. இப்போ உனக்காக கோடாங்கி தம்பி உடுக்கடிப்பா. ஓ அண்ணே ஓ விருப்பத்தை பூர்த்தி பண்ற கேள்னே. இருட ஆரம்பிக்கவில்லை நொன்றுன்ற. ஹரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய. உடுக்கடுக்க சொன்ன கேரள சண்டை மேல வாசிக்கிறான்டாவே. அண்ணே சொல்லு அவளை முடிச்சு. நீ ஆண்டி வருதேசி அறியாதி முனியாண்டி. அதுவும் நிறுத்திக்கிறேன். எப்போ காத்தது வடமதுரை, இருப்புறது கருப்பாயுரணி, தங்கிருக்கு மட்டாயுரணி. வாண்டி முனி சத்த தாமதிச்ச மதுரையில் என் கொஞ்சு முகத்தழகு குறுக்கி அதிகாரி. என் சித்துடுக்கு காரணி நீ சிவகலைக்கு வந்துறங்கு. அதே போதுமானே? இன்னும் 2 படிக்கவா? இந்த ஜாமிய வச்சு வளர்க்க முடியாம
அந்த மலையாளன் ஆடை விட்டு கருப்பையும் பெற்றி கிளம்புது. ஒரு 100 வாங்கிட்டு வாடா. நான் எதுக்கு வந்தேன் எதுக்குது. அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம் சித்தப்பேன். ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாது இந்த அறுமுகத்துக்கு காட்டாது. ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாது அறுமுகத்துக்கு காட்டாது. ஏ ஆடாதம்மா நம்ம ஆடாதம்மா ஆடாது. உனக்கு ஆட்டம் கண்டு போகும் ஆடாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகன் ஏத்துக்கம்மா. பார்த்து வந்தேன் மான்முருகன் ஏத்துக்கம்மா. மண்டக்கணம்மா பேசின என்ன வள்ளி மண்டக்கணம்மா பேசின என்ன அரசகோளாக முடியாட்ட தெண்டங்கட்டா தானே வேணும் அம்மா. ஏ ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே. ஏ ஆடாதம்மா ரொம்ப ஆடாதம்மா ஆடாதே. உனக்கு ஆட்ட கண்டு போக ஆடாதே. மாமியாகவே பார்த்து வந்தேன் சிவகாமிய நீயும் ஏத்துக்கம்மா. பார்த்து வந்தேன் சிவகாமியை ஏத்துக்கம்மா. மாமியாராகவே பார்த்து வந்தேன் சிவகாமிய நீயும் ஏத்துக்கம்மா. சம்மதம் சொன்னா இப்ப இனி சந்தோஷமாக நீ வாழலாமா. ஏ ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே. இந்த அறுமுகத்துக்கு காட்டாதே. நன்றி நன்றி. முருகனுக்கு நீதான் நம்ம பொண்டாட்டி. முருகனுக்கு நீதான் நம்ம பொண்டாட்டி. இத அற்புதமா கூறி விட்டு வழிகாட்டி. அடி உன்னை பத்தி என்னல உங்க அப்பே கவலைப்படல. நீங்க 2 பேரும் மிச்சல அடி எங்கேயும் போய் கொஞ்சல. சாமி சொன்ன கேளம்ம சம்மதமோ நீதாம. சாமி சொன்ன கேளம்ம சம்மதமோ நீதாம. முருகனுக்கு நீதான் நம்ம பொண்டாட்டி. இத அற்புதமா கூறி விட்டே வழிகாட்டி. அதுல ஆறுமுக சித்தப்பா பாடுற பாட்டு. நரேன் நரேன் கருந்து எப்படியா நரேன் நரேன் அந்த சிலிப் எடுத்துட்டு வா. என் மேனேஜர் தான். குண்டு குண்டு வாரா குடிகாக்க வாரா. ஐயனே பாலாவி சேகம்மா பழனியில பண்டார வேடம்மா கழுகுமலை. ஐயனே பாலாவி பாலாபிஷேகம்மா பழனியில பண்டார வேடம்மா கழுகுமலை. முருகா பண்டார வேடம்மா கழுகுமலை. ஐயா தேனாவி சேகம்மா திருச்செந்தூர் ஆனே. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு என்ன பாட்டு வேணா கேளு, மரியாதை அங்கிட்டு போயிரு. இழுத்து இழுத்து விடுற. வரணும் மட்டும் பாடவா வர்றேன். சமரசம் பாடுறேன். முத்தமிழ் தமிழ்நாடு காவல்துறை முத்தமிழ் சிவசங்கரி VAO அவருடைய மகன் அமரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக 1001 நன்கொடை வழங்கியிருக்காங்க. இந்த அரசகுலம் அன்பு உறவுகள் நன்றி நன்றி புரோ. வந்து கொண்டு இருக்கிறார் சாமியார். அவரை வர்ணமட்டிலே வரவேற்கிறேன். அச்சா சார் போச்சு வைங்க. எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் பாதம் பணித்தேனே பாதம் பணித்தேனே சாமியாரே. உங்கள் பாதம் பணித்தேனே சாமியாரே. பாதார வெந்தமதை போட்டி செய்தேன். வீரத்தவன் பாதார வெந்தமதை போட்டி செய்தேன். இது வர்ணமட்ட அடியாடா.
அது தாமரை கொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க. வாங்க சாமி. இருக்கும் இடத்தை என்ன இருக்கிற இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழகிறான் ஞான தங்கமே இவன் ஏதுமறி யானடி ஞான தங்கமே நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே இவன் நாணயம் என்னவென்பேன் ஞான தங்கமே ஞான தங்கமே. நீ 4 பேர் என் முகத்துல முடிக்காம போங்கப்பா. நொட்டு போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பூசணிக்கா? ஏய் என்ன சொன்ன? ஐயா யார் யா நீங்க? நீ எதுக்கு சர்ச்சி மாடு மாதிரி யார் யார் யா நீங்க? சிலுப்புறதான் சிலுப்புறா உன் சிலிப்பி அத்து போங்கப்பா. வேற ஆள்கிட்ட பாத்துக்கிறேன். என்ன இது முறைக்கிற? என்ன தெரியும் அவங்க? சாமியார்னு வாக்குறேன். அப்புறம் திருச்சி கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் தூண் எத்தனை? என்ன சொல்ல வர்ற? என்ன தெரியும்? தெரியாதே தெரியப்படுத்துவதும் நடிகனாகப்பட்டவன். எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். கட்டுறது கைமடல் சும்மா இருக்கு. இந்த வேலையில வேற பூச்சாண்டிய வேலாட்டு கட்டணும். மண்டல் நகர்ல இருந்து அரசோளத்துக்கு ரூட்டு சொல்லு. தெரியுமா இருக்கு? மண்டிய ஊரா? ஊருக்கு சொல்லுவா. இந்த ஆளை நீ காலி பண்ணி விட்டுரு. ஏய் உழைச்சு புடம் தொலைச்சு பூலோகத்தில் நாங்கள் சண்டை போட்ட வைக்கல் இருக்காங்க. ஐயா நீ மேலோகத்தில் சினப்பரிச்சாலி. யார் யா உன்னை உருக்கடிக்க சொன்னது? யார் யாது? அந்த புத்துரு அண்ணே இது வள்ளிதன் நாடகம். ஒரு கரம்பை தச்சு வச்சு நீங்க கேட்டா ஒரு பேர் சொல்லலாம். இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு அசிங்கப்படுத்த மாதிரி சொல்லலாமா? அதையும் செஞ்சல மிஸ்டர் தொப்புலு. இல்ல ஒரு நாடகத்துல கதம்ப நாடகத்துல ஜாலியாக கிதம் பண்றது. ஒரு வள்ளிதன் நாடகத்துல வந்து உருக்கடிக்கிற அதை அடிக்கல இது அடிக்கல. அது என்ன மனசுல மற்றவங்களுடைய மனநிலை சங்கடப்படுத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இல்ல சங்கடப்படுத்துறாங்க. நீ எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு உண்மையாவே. பங்காளி வந்துட்டாரா? இது யாரு இருந்தாலும் இது யாரு? நீ இந்த அரை லூசுன்னு பார்த்தா இருந்தாலும் 3/4 லூசு இருப்பான் போல. கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க ஏத்துறவேன். அப்படியா? போடா தம்பி. இல்ல தம்பி இங்க வாங்க தம்பி. இருங்க வாங்கியா அண்ணனா தம்பின்னு கூப்பிட்டீங்க? ஐயா நான் எவ்வளவு பெரிய ஆளு? நீவே அண்ணன் சொல்லமா? நீங்க தம்பின்னு கூப்பிட்டா அண்ணன் தானே சொல்லணும். நான் இறைவனுக்கு நிகரானவன். நாங்க மனிதனுக்கு நிகரான. நான் தேவர்களுக்கு எல்லாம் தொட்டு செய்யக்கூடியவன். முடிச்சு விட்டுருவா? நாடகத்தை முடிச்சு விட்டுருமா? மதுரையில இருந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. மதுரையில இருந்து இந்த அரசோகலம் மண்ணுக்கு வந்ததுக்கு அவங்க சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி உறவுகளே. கோரிப்பாளையம் எஸ் சரவண பாண்டியன் பவர் நண்பர்கள் மாட்டுத்தாவணி வெங்காய கடை நம்பர் 248 கடை எண் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கி மதுரையிலிருந்து இந்த நாடகத்தை பார்க்க வருகிற இந்த அரசோகலம் மண்ணின் சார்பாக வருகன்னு வரவேற்கிறேன். இது என்னன்னு தெரியலப்பா. ஜடக்குன்னு முடிச்சு விட்டு போப்பான்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டியே. உங்க 2 பேத்துக்கு உருக்கு தானே அடிக்கணும். அண்ணே புடுக்க கலைச்சு விடனே உடுக்க கலைச்சு. சரி இங்க வாங்க. நீங்க ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. அடுத்த வட்டம் வேற மாதிரி பண்றேன். சரிங்க சென்று வாங்க. இந்த பாடி ரொம்ப நன்றி 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 நன்றி. ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்த மட்டும் உட்காந்துட்டு அடுப்பு. ஆமா அது வச்சிருந்து போது அதனால ஒண்ணும் கிடையாது இருக்குது. நீ ஏன் உருக்க பேசுற? ஒன்னேட்டு நாங்கள் பூலோகத்தில் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறோம் குடிக்கிறோம். நீ மேல வாசி. ஆண்டவா பகவானே கொய்ந்தோ ஹரி. ஏண்டா இப்ப தானே சித்திரத்தில் வர போது தண்ணி பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிட்டியாடா? விடுறா. தம்பி யாருன்னு கேட்கிறேன். தம்பிக்கு மேல கேட்கக்கூடாது. தாங்களுக்கும் இந்த இடத்துக்கும் கும்பாபிஷேகத்துக்காக நீ என்னடா பிள்ளையார் சிலை இங்க ஊத்திட்டு வந்து வச்சிருக்க? பிள்ளையார் சிலையா? ஐயா பிள்ளையார் சிலைங்கிறப்பல யாரை பிச்சுறாங்க? பிள்ளையார் கிடையாது, குபேரன். இங்க வாயா. குபேரனா? ஹோட்டல்ல காசு. நான் யார் தெரியுமா? தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். அரே நான் தான். தண்ணி மேல நடப்பாராடா சாமி. அவ்வளவு பெரிய ஆளு. நீங்க தண்ணில நடப்பீங்க. தம்பியை பேச விடுங்க. அவரு ஏலே மீச கம்பி நல்லா தெரியுதுடா. அழகு மேனே போட மாட்டிட்டு வாடா. தண்ணியில் நடப்பீங்க. தண்ணியில் நடக்கக்கூடியவனா? சும்மாவே நடந்து போவேன். ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு காசு கொடுக்குறேன். காசு கொடுக்குறேன். அதுக்காக நான் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடியவனா? நாங்க வீடு விட்டு வீடு
பெருச சிறுசாக்குவேன். பெருசா சிறுசா சிறுசாக்குவேன். அது நம்மளுக்கு வேலையே இல்ல. சிறுச பெருசாக்குவேன். சிறுசா பெருசாக்குவேன். ஐயா ஐயா வாங்க ஐயா. இந்த பெருசா சிறுசாக்குன்றீங்கல்ல, ஆமா, அது நம்மளுக்கு தேவைப்படாது. சரி 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 சரி. இருங்க சாமி இந்த சிறுசா பெருசாக்குன்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஆமா சாமி. அப்படியா? ரொம்ப நாளா நானும் தேடுறேன் உலகம்புறம் தேடினேன், கிடைக்கவே இல்லை. சரி. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா ஐயா. கோப்படாம எனக்கு இருக்க கடுப்புல உன் மேல இருக்க கடுப்புல. ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. நல்லா இருப்பீங்க சார். சரியா சரியா சரியா. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை தனாம வருது. யாப்பா? இந்த சிறுசா இருக்குன்றது. ஐயோ நீங்க எந்திரிச்சு போவீங்களா? சாயல் காட்டுறாப்பல அப்படியே. போங்க போங்க போங்க. எவ்வளவு பெரிய பாருங்க புத்திசாலின்னு நேரடியா சொல்லாம சாயல் கட்டுறாப்புல. ஐயா சொல்லுங்க. ரொம்ப நாளா இந்த குஞ்சு என்னடா என்னடா நீ தெரிஞ்சிருக்கீங்க தம்பி சொல்ல வரப்ப சொல்ல முடியா? ரொம்ப நாளா சிறுசாவே இருக்கு சாமி. சரி. இன்னைக்கு அந்த பொடி கொண்டு வரலன்னு சொல்லியா நீ விளங்காம இருக்கேன்? இல்லையா, சின்ன பிள்ளையா ஆசைப்படுகிறாப்புல. ஏதோ மனசுல இருந்து தச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னா தானே அந்த வியாதி போகும். ஏங்க அதுக்கு தகுந்த மருந்து வைக்கலாம். அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிவிட்டாங்க. நீங்க அதை பூமியை கொடுத்துக்கிறாரா? வெங்காயம் போட்டு போட்டு வெங்காயம் விலை ஏற ஏற உங்களுக்கு துமுறு ஏறும்பா. ஏறாது வெங்காய காசுடா. கிடக்கா வெங்காயம் உடல இருந்தா உருளைக்கிழங்கு போடுறியா? ஒன்னே என்ன நீ என்ன ஐயா, என்னுடைய பெயரோ நாரதர் பக்ரிசியாப்பட்டவனா. இவரை பார்த்து உருளைக்கிழங்குடா சொல்ற. பார்த்தீங்களா உங்க கப்பலிங்க வர்றேன் விட்டு பாருங்க. என்னுடைய பெயரோ நாரதர் பக்ரிசி. என்ன பிரச்சனையா? பிரச்சனையாவா? இல்லையா, என்னுடைய பெயரை சொல்றேன். நான் நாரதர் பக்ரிசின்னு சொல்றேன். சரி, நீங்க யாரும் கேட்கிறேன்? அப்பா இருக்காருல்ல? ஆமா. அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் அம்மாவை கேட்டது. டேய், அப்பாவோட சித்தப்பாவுக்கு கேட்ட. அப்ப நீயே சொல்லியா? என்னையா? அப்பாவோட அம்மா இருக்குல்ல, சரி, அம்மாவோட பெரியம்மாவோட சின்னம்மாவோட சித்தி மயனுக்கு தான். என்னடா சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா சொல்லிக்கிறீங்க? சொல்ல வந்திருக்கியா? சரி சொல்லியா. கதையை பத்தேன் சொல்ல. எங்க அப்பாவுக்கு பிறந்ததுதான் எங்க அண்ணன். சரி. எங்க அண்ணனுக்கு பிறந்ததுதான் என் சின்ன அண்ணன். ஏலே முறைகட்டு பேசாதடா. இதெல்லாம் ஊர் முக்கியமான ஊரு. அப்பா பிறந்தது அண்ணன் சொன்னா, அப்புறம் அண்ணனுக்கு பிறந்தது சின்ன அண்ணன். அம்மாட்டோட சின்ன அண்ணன் போனேன். இல்லண்ணே, நீ நானு சித்தப்பங்க பெரியம்மாக்க. சரி 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 சரி. ஆமா சாமி, ஆமா. சித்தப்பங்க பெரியப்பாக்க எங்க சின்னம்மா மகளத்தை அவன் கட்டியிருக்கேன். என்னடா அண்ணன் தம்பிக்கிறீங்க? சித்தப்பங்க பெரியப்பா அண்ணன் தம்பி தானே. என்ன சாமி முறையெல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க. எங்க சூத்து பார்த்து வெளியே சூத்து பார்த்தா சொத்து பத்துனா என்ன? அதான் சொத்துக்கள் வெளியில போக கூடாதுக்காக அது முறையோட போகணும்னா. அப்பா இருக்காருல்ல, சரி, அப்பாவுக்கு தான் அம்மாவை போய் பொண்ணு கேட்டது. சரி, அம்மா பொண்ணு கேட்கும் போதே அவன் அங்குச்சாமி கத்திக்கம் பொத்திட்டு வந்தது. அங்குச்சாமி கத்திச்சாமி கூட்டி வரணும். கத்திக்கம் பொத்திட்டு வந்தது போதே பொண்ணத்தம்மாக உறிஞ்சு ஓட்டு போனது. ஆகா, அருமையான பெயரியா. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். பேர் வைக்க போகும்போதாயா பாண்டி முன்னாடி இது ஓடிச்சது, கரெக்டாக ஊட போனது. அப்போதான் மாட்டு வண்டி சாஞ்சது. மாட்டு வண்டி சாஞ்சும் போதே அவன் அசோக் மாடு பசுமாட்டில் தப்புனது. நான் போயிட்டு வரேன். நீங்க வா வேணி என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானே. நீங்க போயிருங்க சாமி, லூஸ் ஆக்கிடுவேன். யாரு இவனா? என்ன சாமி கரெக்டாண்டி கூட ஓத்துட்டே வண்டி சாஞ்சுன்றியா? இதெல்லாம் வேணாம்டா. நாட்டுல பெருங்கொண்ட கடப்பாறை வாங்கி பொழைச்சவன் இருக்கேன். மாடியில இருந்து இம்புட்டுக்கான கல் விழுந்து செத்தவன் இருக்கான்டா. எவ்வளவு பெரிய ஆளை சொல்லிவிடாம வித்தியாசத்தை சார். மாடியில இருந்து கல்லு விழுந்தா டம்முன்னு விழுந்திருக்கு, செத்துருப்பேன். அப்பா வந்து அம்மா கல்யாணம் பண்ணி, ஆமா, கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா 7ஆம் நாத்து வயசுக்கு வந்தது. யாரு அம்மாவை கல்யாணம் பண்ணி 7 நாள் வயசுக்கு தான். இதெல்லாம் அப்ப வயசுக்கு வராதவங்க எங்க அப்பா கல்யாணம் பண்ணாங்க. இது சொல்ல விடா, உனக்கு என்ன தெரியும் மயிர் போடா. சரி சொல்லு பண்ணி. அப்படி வயசுக்கு வந்த போதே ஐயாவோட அப்பா வந்து அண்டா தூக்கிட்டு வரும்போதே பித்தளை அண்டாவை மாற்றி இரும்பு தூக்கிட்டு வந்தது. சீர் கொடுக்கவா? பித்தளாண்டியை மாற்றி இரும்பு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கருவுற்று எங்கள் அண்ணனை பார்க்கும் போதே அவனுக்கு முந்தி நான் பிறந்தேன். அப்பா நீ நல்லா இருப்பாப்பா, உனக்கு பெயரை மட்டும் சொல்லுப்பா. என் பேர் வீரத்தேவன். அப்பா பெயரு? இன்னொரு கதை ஓட்டுருவேன். வேணாங்க.
அவங்க வேற சொல்லிட்டா விடுங்க சாமி. என்னப்பா வெங்காயம் எல்லாம் குறையா போ. ஏதே ஒரு தூக்கத்தில் படுக்க வந்தவர்றா. எங்கள் அப்பா பேர் நம்பிராஜ். அம்மா பெயர் நங்கை மோகன். நங்கை மோகினி. என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. என் தந்தையாகப்பட்டன் பிரமதேவன், தாயாகப்பட்டல் கடைவாணி, கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? யாரை வேலை பார்க்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்க புடுங்குறோங்க. களை புடுங்குறோம். அப்படி சொல்லியா மொட்டை மொட்டையா அப்புறம் புடுங்குறேன் அப்புறம் இருந்துன்றேன் சொல்லிக்கிட்டு. ஆமாம். யார் யார் புடுங்குது? ஆண்களா பெண்களா? சீம்பால். சீம்பாலா? பெண்கள். பெண்களுடைய பெயர்? பெண்கள் திணை காவல் பண்றாங்க. பெண்கள் காவல நாங்க இருக்கோம். பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். வள்ளி. அடுத்த பெண்மகள் நம்மால். உங்களுக்கு ஒரு ஆளு. ஏன் நீ வேணா வச்சுட்டு ஒரு 300 ரூபா எங்க ஆளு தாங்க. நீங்க என்ன செய்றீங்க? அந்த பொம்பளை பிள்ளைய இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து விடுங்க. போங்க, நீங்க போய் உடம்பு அலசிட்டு வாங்க. உடம்பு அழைச்சிட்டு வரவா? என்ன உட்காந்து சாப்பிட முடியாது இந்த ஆளு? அதான் சேர்ல ஓட்டு உட்காந்து சாப்பிட விடுறது, சேர்ல உட்காந்து சாப்பிட விடுறது. ஏன்னா அழைச்சி வாங்கன்னு ஒரு மாதிரி கண்ணடிச்சாப்பில என்ன அப்பாடு என்னை தான் அலுப்பு இல்லாத வேலை கிடச்சிருக்கு. ஏன் நம்ம மாட்டுக்கு ஆவியூர்லேயே ஒரு ஆஃபீஸை போட்டுருவோம். அழைச்சிட்டு வாங்கன்னா கூட்டியாந்து விடுங்கடான்றாரு ஆஃபீஸு. ஆவியில் ஒரு ஆஃபீஸை போடுவோம்டா. இந்த இளவட்டம்புறம் அங்கே வந்துடுவாங்க. அங்கே தோப்புக்கு வந்துருங்கப்பா. தோப்பில் ஓட்டுருவோம் ஆஃபீஸை. அலுப்பு இல்லாமல் ஏன்னா இப்படிலாம் நாடகம் ஆடுறதுக்கு போய் தான் கூட்டி விட்டோம்டா. அது வாட்டுக்கு நம்ம மாட்டுக்கு அது ஒன்று தான் பார்க்கல. காரியா வீட்டில் ஒரு ஆஃபீஸ் போடுவோம். ஆனால் ரக மாதிரி பார்க்கல, பாதிட்டு ஆகலாம். அது எப்பயும் பாதிட்டு இல்லை காரியா இல்லை. கண்ணே கண்ணே வெள்ளையம்மா, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. 2 பேரும் தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டால. தம்பி ஒன்ற பாட்டியா கை ஓர்த்து செல்வோமடா. எந்த தம்பிட அன்னை மடுவில் வாய் வைப்பாங்க. கண்ணே புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவது பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் மாமணி. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவது பாட்டு. வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவை நாங்க போயாம ஒண்ணு எண்ணி தும்பான வாங்க. வடக்கால போகும் காத்தி நாளொரு நானே உனக்காக தூது விட்டு தினமோஞ்சு போனி. நீங்காத ஆசை நோயாச்சு பூங்காத்தோ இப்போ நீயாச்சு. பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவது பாட்டு. எங்கேயும் பொழப்ப தேடி போகாதே மாமா, நான் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா. என்ன நீ காதல் பண்ணு அதுதான் பண்ணாட்டி போயா என்று விடமாட்டியால். நான் பூசும் மஞ்சள் நீதானே, நீ பூசும் சோப்பு நான் தானே. பொதுவாக காட்டு மாமா சாம மாட்டலாம். சில சில சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்த பாட்டு. ஒரு நீ ஒரு பாசம் அந்த காத்தோ நாத்தோ நீதான் மாமணி. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத பாட்டு. எதுக்கு கூப்பிட்டீங்க? நாங்க அதுக்கு கூப்பிட்டோம். நாரத மகரிஷி வந்திருக்கார். எங்க இருக்கிறார்?
இந்த அங்கே அடப்படுத்துக்கு தெரியுது. ஏன் என்ன அடைச்ச பேர் வாங்க சாமி. அழைத்து வர சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க பல்லாண்டு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மடிக்கு வேண்டாமா பிரம்மச்சாரி இந்த பொம்பளைಗೆ காக்கமட்டே தடுக்கி விடல. அச்சம்மடன் அண்ணம் மறந்தாச்சா மாமா கழுத்து அறுத்து விடுவோம். ஏன் நீ வஞ்சுக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தா ஐயா மண்ணா நாங்க என்ன அந்த ஆள்கிட்ட ரேட்டே பேசல. அதுங்களும் யாரும் பண்ணி போக ஏன் எதுக்கு ரெண்டு பேர் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? என்னது சாமி கொட்டையை பிடிச்சாரா? டேய், தங்கச்சி இருக்காங்க. ஆ, தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி கூப்பிட்டேன். உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட போய் குறை நான் ஓடும் எது ஏண்டா சாமிகிட்ட போய் குறை மூணு பிடிக்க பாக்குறியா? அவர்கிட்ட கொலை உள்ள போறடா. தங்கச்சி தங்கச்சி வாமா. தங்கச்சி வாத்தா தாயே. ஐயோ தங்கச்சி எங்கடா தங்கச்சியா? என்னண்ணே சாமி கண்ணுக்குள் நூறு நிலவா இதுவரை கனவா கண்ணுக்குள் கண்ணுக்குள் நூறு நிலவா. டேய், நீ நினைச்சு நினைச்சு சிரிக்காத ஆமராசா ஆமராசா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா. ஆத்தாடி கண்ணுக்குள் நூறு நிலவா இதுவரை கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய புறவா நானும் இடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இதுவரை கனவா. தொட்டதும் ஒட்டு வெடித்தான் தங்கச்சி தங்கச்சி கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எண்ணை கடந்தா சட்டங்கள் விட்டு விடுமா வாழ்க்கைக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. இதில் என்ன ரகசியம் இவ்வளவு சத்தாக்கு இதில் என்ன ரகசியம் இவ்வளவு தவிப்பு அடங்கி விடும் வெளி தவிப்பு தொடர்ந்து விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்பதொன்றெல்லாமே இருவருக்கும் என்னுள்ளே ஏதோ உண்டானது பெண்ணின் உள்ளோ என்று ரெண்டானது ரெண்டா இது ஒன்றுபட்ட போது உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் போய் உள்ள வர சாமியார் வந்திருக்கான். அண்ணா அவனை தொட்டா நம்மன்னு அரிக்குதாத்தா. தவிப்பு அடைஞ்சு விடும் கண்கள் தவிப்பு தொடங்கி விடும். இந்த நெஞ்சலம் இருந்தா தானே இந்த நீக்கிடுறேன். அண்ணா நான் என்ன பெரிய அண்ணா வந்திருக்காரு. தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்க தங்கச்சி. முகரையா பெரு முகரையே நான் உனக்கு தங்கச்சி இல்லையா தங்கச்சி போய் அப்படிலாம் சொல்லுவியா? சின்ன வயசுல யாவது வளர்த்தா? சின்ன பிள்ளையிலே தூக்கி தூக்கி வளர்த்தாரு அவருதான். தங்கச்சி வேணும். சின்ன வயசுல என்னையோட அண்ணன் மூத்தவன் நீ தானே தங்கச்சியை தூக்கி வளர்த்த. மூத்த அண்ணன் அவன் தான் தூக்கி தூக்கி என்ன வளர்த்தாரு. இப்ப தங்கச்சியை தூக்கு பார்ப்போம். ஐயா நீ தூக்கத்துல கொலை கேஸ்ல உள்ள போயிருவ நீ. கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் பாக்குறேன். என்னது கண்ணை மூடிட்டு என்ன தூக்கி மல்லதி போடுறாரு. வேண்டாம் அவன் பார்க்கத்தே எலும்பு 100 கிலோ வெங்காயம் மூடைய பரட்டி வேணும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பீரா எங்க அண்ணன்.
வரிசையா நானும் வாங்கி வச்சிருக்கீங்க வேண்டாம். ஏய் அவனுக்கு தெரியாது. ஏடி அண்ணே 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 பயமா இருக்குனே, என்ன தூக்கி போட்டு உடைச்சு விடாதே, இப்போ நிறைய வேலை இருக்கு. என்னதான் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் பொம்பளை ஆம்பளை தூக்காதவே நம்ம உலகத்துல இருக்கலாமா? தலைவா சபாஸ் சிங்க குட்டினே கையை பிடிச்சு நோண்டுறான். அவன் நோன்னாத்தே நீ பாடி இறங்க வேண்டும். அண்ணே அந்த ஆம்ஸ் எல்லாம் காட்டினேன். ஆம்சலா அது ஏறுமா மாட்டே, கையை தங்கச்சி கை மச்சாச்சே சட்டை- சொல்று இப்படி ஏன் தங்கச்சி தூக்க போறேன்? கையை தூக்குறதுக்கு சட்டை உருவி கீழே விழுந்து. இரு. சட்டை காட்டு அது வந்து இருக்குதா? முதலே பாருங்க போகலே. ஆஹா ஓ ஏ சொல்று இப்பதான் தூக்க போறேன். தூக்குனேன் ஆஹா யாரா அண்ணே திரும்ப ஒரு தடவை யோசிக்க. யோசிச்சியா? அக்கா அன்னைக்கு ஒன்னோட ஒரு டன் வள்ளியே தூக்கிட்டேன் அவன் நியமனக்காரன். தங்கச்சி நான் யோசிச்சுட்டேன். வா வா. ஐயா, நாடக பாதியோட நிக்க போது வேண்டான்னு சொல்லிட்டு. ஐயோ அச்சுத்து அப்படியே சூப்பரா அக்கா பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்சுன்னு பாத்தியா? தலைவா யாரா தங்கச்சி ஏறுமா மாடு பாவடை ஏதா பச்சை கலர் பாவாடை தானே? அம்மா உங்க அண்ணன் உள்பாவுடைய பார்த்துட்டாருமா. அட மானங்கட்ட நாயுல. ஏ எறும்பு மாடு இங்க வா. தூக்குனை வலிக்கிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னை என்ன தூக்க சொன்ன, என் பாவடை தூக்க சொன்ன. நீ மேலுள்ள பாவடை தானே தூக்குறது. தங்கச்சி மதுரை புடுங்கலாமா? ஏமா சாமி ஏமா சாமி வந்திருக்காரு. அம்மா இல்ல ஒன்ன ஒரு தடவை தூக்க சொல்லவாடி. ஏன் இந்த பாவடை தூக்குறாலும் அப்படிதான் இருக்கு. சாமி